வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அந்த எக்ஸாமுக்கு உரிய ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். இது 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேர்வுக்கான வினாக்கள், அதோடு சேர்ந்து விடைகளையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்க பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம். அதாவது 2-3 வருஷம் கொஸ்டினை பார்த்தாலுமே ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்துடும், எந்தெந்த ஏரியாவில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம், இந்த எக்ஸாம் 2.5 மணி நேரம். இதுல மொத்தம் 70 நிமிடங்கள். 70 நிமிஷத்துக்கு உள்ள நம்ம இதை ஆன்சர் பண்ணணும். மேக்சிமம் எல்லாமே டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. கணக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, வாங்க நம்ம இப்ப வினா மற்றும் வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்த்துடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ இஸ் கிரேட்டா தன்பர்க். அதாவது கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார்? இப்போ இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு கைடு வாங்கி படிக்கிறதுனாலயோ ஏதோ ஒரு புக் வாங்கி படிக்கிறதுனாலயோ இதற்கான விடைகள் எல்லாம் நாம தெரிஞ்சிட முடியாதுங்க. இது என்னன்னா, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களான்னு சும்மா தினத்தந்தி, தினமலர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறத தாண்டி நீங்க தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து அந்த மாதிரியான பேப்பர் படிக்கணும். அப்பதான் நம்ம இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிற முடியும். நியூஸ் பார்த்தால் உலக வரலாறுகள், அதாவது நாட்டு நடப்புகள், அதுல தற்சமயம் உலகில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், அதெல்லாம் நம்ம படிச்சா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரி, கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு விஞ்ஞானியா, ஒரு ஹாலிவுட் நடிகரா, அல்லது ஒரு டென்னிஸ் வீரரா, அல்லது ஒரு பருவமழை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம டென்னிஸ் வீரர் இருக்கக்கூடிய எல்லா டென்னிஸ் வீரருடைய பேர் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இவர் இல்ல அல்லது இவர் தான் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். அல்லது ஹாலிவுட் நடிகருடைய எல்லா பேர்த்தோடைய பேரும் நமக்கு தெரிஞ்சாக்க நம்ம இவர் இல்ல அல்லது இவர் தானா ஆன்சர் பண்ணிடலாம். அல்லது உலகில் இருக்கக்கூடிய, இது இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படின்ற வார்த்தையே இதுல இடம்பெறல. அப்ப உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுடைய பெயரும் தெரிஞ்சுச்சாக்க நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், அவர் இல்ல அப்படின்ட்டு. அவரா அல்லது அவர் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு பருவநிலை மாற்றத்துக்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். நிறைய பேர், நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் இருக்கிறாங்க. அப்ப இது நம்ம நிறைய படிக்கிறதுனாலதான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். உலக செய்திகள் படிக்கிறதுனாலையும் நம்ம இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். கிரேட்டர் தன்பர்க் என்பவர் யார் அப்படின்னா, ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். டி, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சருங்க. அதாவது கொஞ்சம் மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சிருவேன். மவுஸ் ஒர்க் ஆச்சாக்கும் ஹெட்ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. என்ன ஆன்சர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். டி, ஆப்ஷன் டி, ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் கிரேட்டர் தன்பர்க் என்பவர். இவர் யார் அப்படின்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்வலர். உலக அளவுல இவரை இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸா உலக அளவுல இவர் நியமனம் செஞ்சிருக்காங்க. இவர் தனது பள்ளி பருவத்திலேயே இவர் தனது இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தனது 15 வயதிலேயே இவர் இந்த ஸ்வீடன் நாட்டுல ஏற்பட்ட அந்த பருவநிலை மாற்றத்திற்கு அரசாங்கம் எந்த ஒரு இதுவும் செய்யாதனால அதற்கு எதிர்த்து தனது கருத்துக்களை எல்லாமே சொல்லியிருக்கிறாருங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, வாட் இஸ் ஐஎன்எஸ் விராட். அதாவது ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பல், ஏவுகணை, இதுல எது ஆன்சர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க நிறைய படிச்சா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் விராட் அப்படின்னா
இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்ட்டுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, விமானம் தாங்கி கப்பல், போர் கப்பல். ரெண்டுமே வந்து கொஞ்சம் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப விமானம் தாங்கி கப்பல் வந்து எதற்காக பயன்படும், எதற்காக வச்சிருப்பாங்க? போர்க்காலங்கள்ல, அதாவது போர்க்காலங்கள்ல வந்து ஆஹ், அந்த கப்பல் வந்து போர் கப்பல்லாம் அந்த விமானம் தாங்கி கப்பலாகவும் செயல்படும். சரிங்களா? ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி மற்றும் சி ரெண்டுமே கரெக்ட்டுங்க. போர்க்கப்பல் அப்படின்றதும் கரெக்ட், விமானம் தாங்கி கப்பல் அப்படின்றதும் வந்து கரெக்ட். இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்து ரெண்டுல எது போட்டாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் வரும். கொஸ்டின் செட் பண்றப்பயே அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்ப சினிமா வந்து சினிமா வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை விட சினிமா வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த பொன்னியின் செல்வன் வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆயிருச்சு. சினிமாவுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் புத்தகம் விற்றதை விட இந்த பொன்னியின் செல்வன் சினிமா வந்த பின்னாடி அதனுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க இந்த புத்தக திருவிழா இதெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து தெரியும். பொன்னியின் செல்வன் பல பாகங்களாக, பல ஆஹ், அதனுடைய சைஸ் பெரிய அளவுல அல்லது சிறிய அளவுல சாட்டா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகுதுங்க. புத்தக திருவிழா போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன், மணிமேகலை, குயில் பாட்டு, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இது மாதிரியான நூல்கள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதை எழுதினவர் யார் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு பாருங்க, சீத்தலை சாத்தனார், சி.எஸ். லக்ஷ்மி, கல்கி, சுப்பிரமணிய பாரதி. இதுல ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலுமே அதை வந்து நீங்க சரியா வந்து ஆன்சர் பண்ணிடலாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமான கொஸ்டின் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூல்ல நீங்க பாரதியாரை பற்றி படிச்சீங்களா? கண்டிப்பா வந்து படிச்சிருந்திருக்கலாம். அல்லது 6ஆம் வகுப்புல இருந்தே வந்து இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரியாது அல்லது கேள்விப்படாதது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இந்த நூல் தான் வந்து நீங்க வந்து கேள்விப்படாததா வந்து இருக்கும். மேக்சிமம் எல்லாமே வந்து நீங்க கேள்விப்பட்டதா தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்க ஏ அப்படின்றதான் ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் கரெக்ட். என்ன அப்படின்னா, பொன்னியின் செல்வன் அந்த இதுல அந்த புக் எழுதுனது யார் அப்படின்னா, நாவல், அதாவது வரலாற்று நாவல்னு சொல்லுவாங்க. ஆனா வரலாறு வந்து அதுல ஆஹ், வரலாறு இருக்கு, ஆனா மிகைப்படுத்தப்பட்ட வரலாறாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் வந்து கல்கி, மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், குயில் பாட்டு சுப்பிரமணிய பாரதி, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, சி.எஸ். லக்ஷ்மி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுதாங்க இதுக்கான ஆன்சர். வந்து மூன்றாவது ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட்டுங்க. அதுக்கடுத்து பாருங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்க அடிக்கடி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணும், ப்ளஸ் நிறைய செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தா தான் உங்களால வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ண முடியுங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க அடுத்து. உக்ரைன், நான்காவது கொஸ்டின். உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யார்? ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் யார்? வெலோடிமர் செலன்ஸ்கி, விளாடிமிர் புடின், போரிஸ் எலஸ்டீன், டெனிஸ் சியாம்கால் அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நியூஸ் கேட்குறவங்க, அது மற்ற சமயத்தில் நியூஸ் கேட்காம இருந்தாலும் இந்த போர் நடக்கும்போது ஒரு சிலர் வந்து நல்லா நியூஸ் வந்து கேட்பாங்க. உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா வெலாடிமர், ஆஹ், அதாவது இதுல வந்து ஒலாடிமர்னு கொடுத்துருக்காங்க. வெலாடிமர் அப்படின்னு வந்து நியூஸ்ல வந்து வரும் அடிக்கடி. ஒலாடிமர் செலன்ஸ்கி, அதுல வந்து கெலன்ஸ்கி, கே அப்படின்ற வந்து வரும். கே வரும், ஒரு சிலதுல ஷே ஷே வந்து வரும். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் இதான் வந்து கரெக்ட். ஒலாடிமர் செலன்ஸ்கி அப்படின்றதாங்க கரெக்ட். விளாடிமிர் புடின் யார் அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபர். இந்த விளாடிமிர் புடினுக்கும் ஆஹ், இந்த செலன்ஸ்கி, ஒலோடிமர் செலன்ஸ்கி தான் அந்த சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இரண்டு நாடுகளுக்கு இடையில. சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கா, ஏ ஆன்சர் தாங்க கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். அதாவது 31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதுல முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதுல வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த காற்று மின்சக்தி, சூரிய மின்சக்தி இதுல வந்து எது வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்றது வந்து கேள்விங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகம், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படின்னு வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடுங்க. அதாவது 2022 ஜனவரி 31 படி. அடுத்து இன்னொரு தடவை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வேற ஒரு மாநிலம் கூட முதலிடம் வந்துடும். அப்போ அன்னைக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுங்க. இப்போ வரலாறு, அறிவியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து அதுதான் ஆன்சர். நீங்க அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறாங்க, முதல் பானிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா அப்ப வந்து 1526 தான். இன்னைக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க முதல் பானிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1526 தான். அப்ப இது வந்து எப்பயும் வந்து மாறாத ஒரு கொஸ்டின் ஆன்சர். அதாவது புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஐசக் நியூட்டன். இன்னைக்கு அந்த கொஸ்டின் கேட்டாலும் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் தான். ஆனா இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நடப்பு நிகழ்வு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மாநிலம் இருக்கும், அடுத்து ஒரு 2 வருடங்கள் கழிச்சு வேற ஒரு மாநிலம் வந்து முதலிடத்துல வந்து வரக்கூடியதாக இருக்கும். அதனால வந்து இது நீங்க நிறைய நியூஸ் பேப்பர், மற்ற அந்த இயர் புக், மனோரமா இயர் புக் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான புக்ஸ் அல்லது சிஎஸ்ஆர் காம்படிஷன் சக்சஸ் ரிவ்யூ இது போன்ற புத்தகங்களை வந்து நீங்க அந்த ஜேர்னல்ஸ் மற்றும் புத்தகங்களை வந்து நீங்க படிக்கும்போது தான் இதற்கான சரியான விடைகளை வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியுங்க. சரி, ஓகே. அப்ப 5வது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு என்பது வந்து சரியான பதில். அதுக்கடுத்து பாருங்க, சிரிப்பு, சிரிக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க. சிரிப்பு உடலுக்கு நல்லது. ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான, அதாவது தகைப்பு ஹார்மோனான சுரத்தலை டேஸ் சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு வந்து கொண்டு வருகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அட்ரினல் சுரப்பியா அல்லது தைராய்டு சுரப்பியா அல்லது சீரண சுரப்பியா, ஜீரண சுரப்பியா அல்லது தைமஸ் சுரப்பியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 6வதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தாங்க கரெக்ட். அட்ரினல் சுரப்பி தான் வந்து கரெக்ட். சிரிப்பு வந்து உடலுக்கு வந்து நல்லது. ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான அட்ரினல் சுரப்பி சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட்ரினல் சுரப்பி அப்படின்றதாங்க 6வது வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்துல மரபு பொருள்ல திடீரென ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. களப்புருத்தமா அல்லது இயற்கை தேர்வா அல்லது சடுதி மாற்றமா அல்லது கூட்டு தேர்வா? இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்களாக்கா சடுதி மாற்றம் அப்படின்றதாங்க சரியான ஆன்சர். இது வந்து சயின்ஸு. நீங்க வந்து நல்லா புக்கு எல்லாம் படிச்சா தான் வந்து உங்களால வந்து சரியா ஆன்சர் பண்ண முடியும். டைரக்டா வந்து பார்த்த உடனேவோ அல்லது ஏற்கனவே நம்ம படிச்சதை வச்சோ ஆன்சர் பண்றதுக்கான வீணா வந்து இது கிடையாதுங்க. இது வந்து நீங்க நல்லா சயின்ஸ் புக்கு 6th to +2 சயின்ஸ் புக்கை வந்து நீங்க சரியா நல்லா படிச்சா தான் வந்து நீங்க இதற்கான ஆன்சர் வந்து தெளிவாக பண்ண முடியும். ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படக்கூடிய மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சடுதி மாற்றம் அப்படின்றதாங்க சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 8வது வினா, பின்வரும் நோற்றில் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது? நிறைய தாவரம் வந்து தண்டுல வந்து உணவை சேமித்து வச்சுக்கிறதுங்க. அதுல இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 4 தாவரத்துல எந்த தாவரம் தண்டுல வந்து உணவை சேமிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான அதாவது பீட்ரூட், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதுல 4ல வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படின்றதாங்க சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி உருளைக்கிழங்கு. பின்வருவனவற்றுள் இந்த 4ல எந்த தவிர உணவை வந்து தண்டுல சேமிச்சு வச்சுக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உருளைக்கிழங்கு வந்து சரியான ஆன்சருங்க. இன்னும் வந்து இந்த பருத்தியும் வந்து சொல்லுவாங்க. பருத்தி வந்து பாத்தீங்களாக்கா அதை நீங்க அந்த செடியை புடுங்குனீங்களாக்கா அதுல கீழே வந்து ஒரு உருண்டையா கட்டையா வந்து இருக்கும். அது வந்து உணவை சமைச்சு வச்சுக்கிறதாக வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்து
அடுத்து வந்து 9வது கொஸ்டின்ங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. இது வந்து மேக்சிமம் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இல்லாம ஒரு போலீஸ் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமோ அல்லது எஸ்ஐ கொஸ்டினோ, சாரி, கான்ஸ்டேபிளுக்கு உரிய அந்த கொஸ்டினோ, அல்லது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோ, அல்லது ஒரு டிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அந்த ஜிகே கொஸ்டின். டிஆர்பி ஜிகேல கூட இப்போ வர்றது குறைஞ்சிருச்சுங்க. ஆனா போலீஸ் எக்ஸாம்லயும் எஸ்ஐ எக்ஸாம்லயும் வந்து இந்த கேள்வி வந்து மேக்சிமம் வந்து வரும். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸாம் எழுதினேங்க. அதுக்கு அடுத்து வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதினேன். அதுக்கடுத்து ரெண்டுமே வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு அரசு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றிட்டு வர்றேன். அப்படின்னு பார்க்கும்போது நான் எழுதின அந்த போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ல எல்லாம் இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த தடவையும் அதே மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. வைட்டமின் ஏ ரிக்கட்ஸ், வைட்டமின் பி, சாரி, வைட்டமின் டி, பி ஆப்ஷன் வைட்டமின் டி வந்து சிரோப்தால்மியா, வைட்டமின் பி1 பெரிபெரி, வைட்டமின் டி, சாரி, ஆப்ஷன் டி வைட்டமின் பி3 ஸ்கர்வி. இதுல வந்து சரியான இணை. நீங்க வந்து கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துடணும். ஒரு சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க, அல்லது சரியான இணையை கண்டுபிடின்னு கேட்பாங்க, அல்லது கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறு அல்ல அப்படின்னு கேட்பாங்க. தவறு அல்ல அப்படின்னா எது சரி அப்படின்னு அர்த்தம், எது சரி அல்ல அப்படின்னு கேட்பாங்க, எது சரி அல்ல அப்படின்னா எது தவறு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருங்க. இப்ப இதற்கான ஆன்சர் சரியான இணை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஆப்ஷன் சி வைட்டமின் பி1 பெரிபெரி அப்படின்றதாங்க சரியான ஆன்சர். மீதி மூணுமே தவறுங்க. சரி, ஓகே. அந்த தவறுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தமாகும் நேரமாகும். நம்ம வந்து ஆன்சர் மட்டுமே நம்ம பார்த்துருவோம். அப்போ வந்து 9வதுக்கு சரியான ஆன்சர் வைட்டமின் பி1 பெரிபெரி. சரி, அதுக்கடுத்து வந்து 10வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து மேக்சிமம் வரக்கூடியது, டைரக்டா ஆன்சர் பண்ணக்கூடியதுதான். எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை டேஷ் நோய் பாதிப்பு கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைபாய்டா, எய்ட்ஸா, இளம்பிள்ளைவாதமா, காலராவா அப்படி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை எந்த நோய் பாதிப்பை கண்டறிவதற்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான் இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் நோய் பாதிப்பு கண்டறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சோதனை தான் அந்த எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை அப்படின்றதுங்க. 10வதுக்கு வந்து பி ஆன்சர் எய்ட்ஸ் அப்படின்றது வந்து சரியான பதிலுங்க. அடுத்து பாருங்க, விச் இஸ் ராங்லி மேட்ச்டு. இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? தீப்பாறை, சுண்ணாம்பு பாறை, ஆப்ஷன் பி ஊடுருளிய தீப்பாறை, சில், படிவுப்பாறை, மணற்பாறை, ஆப்ஷன் டி வந்து உருமாறிய பாறை, வைரம். இந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து நமக்கு வந்து இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்தா தான் நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியும். இதுல 3 வந்து அப்ப சரியாக பொருந்திருக்கு, 1 மட்டும்தான் தவறாக வந்து பொருந்திருக்குதுங்க. அப்ப இதுக்கு எது தவறாக புரிந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தீப்பாறை வந்து சுண்ணாம்பு பாறை, இது தாங்க தவறாக பொருந்தியுள்ளது. மீதி 3மே வந்து சரியாக பொருந்தியுள்ளதுங்க. அப்ப அந்த 11க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. இதை வந்து நீங்க நல்லா பாத்துக்கிறோம்னா எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க 9ஆம் வகுப்பு புவியியல் பகுதியில வந்து இருக்குது. நீங்க 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய, என்ன சொல்ல போனா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்கு, ஹிஸ்டரின்றது சொல்ல முடியாது, சோசியல் சயின்ஸ் புக்கு, சிவிக்ஸு, அதாவது குடிமையியல், ஜியாகிரபி, புவியியல், எக்கனாமிக்ஸ், பொருளியல், ஹிஸ்டரி, வரலாறு, அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததான் சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியலாக இருக்கு. அந்த புக்கை நீங்க நல்லா படிச்சாலுமே இதுல மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சரியா ஆன்சர் பண்ணிடலாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின், சதுப்பு நிலக்காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சதுப்பு நிலக்காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சதுப்பு நிலக்காடுகள் கடலூர்லயா, கோயம்புத்தூர்லயா, தருமபுரியிலயா, சேலத்திலயா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்க ஜியாகிரபியில இருக்கக்கூடியதுதான். சதுப்பு நிலக்காடுகள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. சதுப்பு நிலக்காடுகள் கடலூர் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இங்க கொடுத்துருக்கிறதுல கடலூர் மாவட்டம், கோயம்புத்தூர்ல கிடையாது, தருமபுரியில கிடையாது, சேலத்துல வந்து கிடையாது. இந்த சதுப்பு நிலக்காடுகள் எங்க இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றதாங்க சரியான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. இப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்கிறாங்க. பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு.
அதாவது அறிவு புலப்பயிற்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும் அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. வாக்கியம் வந்து 2 வாக்கியமா கொடுத்துருக்காங்க. இப்ப கூற்று காரணம்னு முன்னாடி கொடுப்பாங்க. இப்ப வந்து இந்த மாதிரியான கூற்று வாக்கியம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கியம் ஏ அறிவு என்ன அப்படின்னா, அறிவு புலப்பயிற்சிக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மையே காரணமாகும் அப்படின்னு இருக்காங்க. வாக்கியம் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அறிவு புலப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்தியாவுல படிக்கிறது, இந்தியாவுல இங்க கொடுக்கக்கூடிய கல்வி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேயே டாக்டர் படிக்கிறது, படிச்சுட்டு வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது. இங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்தியான்றது நம்ம நாடுன்றதுனால சொல்றோம், அவங்க சொந்த நாட்டுல. அப்ப நம்ம இந்தியாவிலேயே இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகன் வந்து இங்க வந்து நல்லா படிச்சு இங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டு அவன் வந்து என்ன பண்றான்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறது. இப்ப கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, இதை தான் வந்து அறிவு புலப்பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 13க்கு வந்து ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். வாக்கியம் ஏ சரி, ஆனா பி தவறு. அப்ப அறிவு அந்த வாக்கியத்தை பாருங்க, கூற்று வந்து அந்த கூற்றை கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து கூற்று ஒரு தடவை வாசிச்சுக்கிட்டா போதும், அதுல தப்பு இருக்கா சரி இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மையே காரணம். ஏன் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது அவங்களுடைய அந்த திறமைக்கு ஏற்றாற் போல இங்க சம்பளம் கொடுக்கறது இல்ல. அமெரிக்காவில் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது அமெரிக்காவில் டாலர்ல சம்பளம் வாங்குறாங்க. அமெரிக்காவில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அது இந்தியாவில் இருந்தாராக அவருக்கு வந்து ஒரு 70,000 80,000 தான் சம்பளம் வரும். அப்ப நமது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது, அல்லது வேலை வாய்ப்பு இல்லை. இதனாலதான் வந்து இங்க படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போறாங்க. ஓகேங்களா? அப்படின்றப்ப ஆப்ஷன் பி வந்து சாரி ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதான் வந்து கான்செப்ட். ஆனா ஆப்ஷன் பி வந்து அதனால வெளிநாட்டுக்கு போறதுனால இங்க இந்தியாவுல எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் இந்தியா வந்து பெறுதா? இல்ல. பிறந்த நாடு நம்ம 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 நாடு அப்படின்றதுனால இந்தியானே சொல்றோம். அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறதா? இல்ல. அப்ப ஆப்ஷன் பி வந்து தவறுங்க. அப்ப நம்ம வந்து அறிவு புலப்பெயர்ச்சினா என்னன்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிரெயின் ட்ரெயின் அப்படின்ட்டு இது வந்து சைக்காலஜில வரக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்க, பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது? அதாவது பிளாட்டினம் உற்பத்தியில அதிக அளவுல பிளாட்டினத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது? அதான் பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவா, ரஷ்யாவா, சீனாவா, தென்னாப்பிரிக்காவா? இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்களா? தென்னாப்பிரிக்கா. இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதிலுங்க. அதுக்கடுத்து பாருங்க, 15வது கொஸ்டின் பாருங்க. புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. புவியில எந்த பகுதியில வந்து துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் வந்து அமைக்கப்படுகின்றன? இப்ப நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள்ல பாத்தீங்களாக்கா பூமியை துளையிட்டு நிறைய வந்து நம்ம நம்ம நாட்டுல வந்து போர் போட்டமாக என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். இதே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போர் போட்டா அங்க வந்து நிறைய வந்து கச்சா எண்ணெய் வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எண்ணெய் கிணறுகள் புவியோடைய மேலோட்டிலையா, கவசத்திலையா, உள் கருவத்திலையா, வெளி கருவத்திலையா, எந்த பகுதியில துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாங்களாக்கும் புவி மேலோட்டுல தாங்க. புவி மேலோட்டில் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. இது வந்து நீங்க ஜியாகிரபியில வந்து இருக்குது. ஈஸியானதான். புவியோடைய மேலோட்டுல தான் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் வந்து அமைக்கப்படுகின்றன. அதுக்கடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின். தவறான இணையை கண்டறிக. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேள்வி நல்லா பார்த்துடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பார்க்காம கீழே இருக்க ஆப்ஷனை பார்த்த உடனே ராணி லட்சுமி பாய், ஆமா ஜான்சி ராணி, அதனால டக்குன்னு அதை வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து தான் நான் வந்து கொஸ்டினை பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டேன், எது சரின்னு நினைச்சு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தவறுகள் வந்து இருக்கக்கூடாதுங்க. நீங்க கொஸ்டினை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து வாட்ச் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணா தான் நீங்க அது வந்து சரியாக இருக்கும். சரி, தவறான இணையை கண்டறிக. மங்கள் பாண்டே பராக்பூர், ராணி லட்சுமி பாய் ஜான்சி, வேலு நாச்சியார் சிவகங்கை, கட்டபொம்மன் நெல்கட்டும் சேவல். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான். 7வது புக்ல இருக்கு, 11வது புக்ல இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதுதான். இதுல தவறான இணை மங்கள் பாண்டே பராக்பூர் சிப்பாய் கழகம்.
அல்லது முதல் இந்திய சுதந்திர போர் அதுல வந்து சம்மந்தப்பட்டவர் பராக்பூர். பராக்பூர்ல தான் அந்த மங்கள் பாண்டே வந்து தனது கலவரத்தை ஆரம்பிக்கிறாரு. தனது உயர் அதிகாரை வந்து சுட்டுக் கொள்றாரு. சரி, ஓகே. மங்கள் பாண்டே பராக்பூர்ன்றது கரெக்டுங்க. ராணி லட்சுமிபாய் ஜான்சி பகுதியை சேர்ந்த ராணி தான் ராணி லட்சுமிபாய், அதுவும் கரெக்டுங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை சிவகங்கை சீமை, அதாவது சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்த அரசி, பெண் அரசி வேலு நாச்சியார். கட்டபொம்மன் நெல்கட்டும் சேவல். அப்ப இதுல எது தவறான இணை அப்படின்னா கட்டபொம்மன் நெல்கட்டும் சேவல் அப்படின்றதாங்க தவறான இணை. அப்ப கட்டபொம்மனுடைய பகுதி என்ன அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் தான் கட்டபொம்மன். நெல்கட்டும் சேவல் வந்து புலித்தேவனுடைய பாளையம் தான் நெல்கட்டும் சேவல். புலித்தேவன் வந்து மறவர் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல 72 பாளையங்கள் வந்து இருந்துச்சு. அதுல வந்து மறவர் பாளையம், நாயக்கர் பாளையம் அப்படின்னு வந்து இருந்தது. அந்த மறவர் பாளையம்ன்றது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மறவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பாளையம். அது வந்து புலித்தேவன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, நம்ம ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அது மாதிரி கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். நெல்கட்டும் சேவல் யார் அப்படின்னா புலித்தேவன். அப்ப இதுக்கான தவறான இணை அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா டி, ஆப்ஷன் டி, கட்டபொம்மன் அப்படின்றதாங்க இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, 17வது கொஸ்டின். அதாவது இங்கிலீஷ்ல இது போகும்போது கொஞ்சம் இதாகுது. சரி, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கு. இது வந்து நீங்க ரொம்ப, அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம கரெக்டா படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து படிக்கவே தேவையில்லை. அந்த 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 நினைவிலே வந்து நம்ம சரியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இருக்கிறதுலே உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் தான் வந்து ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஓரளவுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்து இதற்கான சரியான இதுல வந்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்களாக நீங்க அழகா வந்து நீங்க யூனிஃபார்ம் போட்டு எஸ்ஐயா வந்து ஆயிடலாங்க. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? கொலம்பஸ், மெகலன், வாஸ்கோடா காமா, மார்க்கோ போலோ. இதெல்லாம் நீங்க ரொம்ப ஒன்றும் படிக்கணும்ன்றதே இல்லை. ஸ்கூல் சமயத்துல படிச்சிருந்தாலுமே சரியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். வாஸ்கோடா காமா என்பது சரியான பதிலுங்க. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடா காமா. 1498 கோழிக்கோடு அல்லது கள்ளிக்கோட்டை அந்த இடத்துல வந்து இறங்குறாரு. அவர் வந்து சாமரின் அப்படின்ற அந்த இந்திய மன்னர் வந்து வரவேற்கிறாரு. சரி, ஓகே. இந்த தடவை வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, அடுத்த தடவை வேற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு, இதுவும் வந்து அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அடுத்த தடவை வந்து வாஸ்கோடா காமாவை வரவேற்ற இந்திய மன்னர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அல்லது வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கிய ஆண்டு கேட்கலாம். அப்ப வந்து இது சம்பந்தமாக வாஸ்கோடா காமா சம்பந்தமாக நாம நிறைய வந்து படிச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. அடுத்து பாருங்க, 18வது கொஸ்டின். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார்? இது வந்து வேற நீங்க எங்கேயே போக தேவையில்ல, ஸ்கூல் புக்ல வந்து இருக்குதுங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார்? ராமானுஜர், ஆதிசங்கரர், கபீர், மீராபாய். இதுல சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கபீர் தாங்க சரியான ஆன்சர். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார்? இதுல 4 ஆப்ஷன்ல இன்னொன்று நம்ம எப்பயுமே பார்த்துக்கிறோம், நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்து தாங்க நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்து முஸ்லிம் ஒற்றுமை வலியுறுத்தியவர் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து யாரு அப்படின்னா கபீர் தாங்க. இவர் தான் என்ன சொல்றாருன்னா ராமும் ரஹீமும் ஒன்றே அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் யார் அப்படின்னா கபீர். இவர் தான் ராமும் ரஹீமும் ஒன்றே அப்படின்னு வந்து சொல்றாருங்க. 18க்கு ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டுங்க. அடுத்து பாருங்க, 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய மகத்தான தலைவர் யார்? இன்னைக்கு வந்து இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க அடுத்து வரக்கூடிய அந்த போலீஸ் எக்ஸாம்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலஸ்தீனம் அல்லது ஜெருசலேம், அந்த இஸ்ரேல், இது சம்பந்தமான கேள்விகள் வந்து வரும். அதனால வந்து நீங்க அதை நல்லா படிச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய மகத்தான தலைவர் யார்? யாசர் அரபாத், ராபர்ட் கூமன், கொன்ராட், அதிபர் நாசர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான ஆன்சர் அப்படின்னா யாசர் அரபாத். நீங்க டிவி பாத்தீங்க, அதுல நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த யாசர் அரபாத் அவரது முயற்சி அல்லது அவரது காலம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. நீங்க நியூஸ் பாத்தீங்களா தெரியும். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா யாசர் அரபாத் அப்படின்றது சரியான பதிலுங்க. அடுத்து பாருங்க, 20வது கொஸ்டின். 1893 ஆதி திராவிட 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்?
இந்த கேள்வியும் அடிக்கடி வந்து கேட்கக்கூடியதுங்க. இது வந்து நீங்க ஸ்கூல் புக்லயே வந்து இருக்குதுங்க. 11ஆம் வகுப்பு புக்ல வந்து இருக்குது. வரலாறு புக்ல வந்து இருக்குதுங்க. அதாவது அஹ், இதுல வந்து அம்பேத்கர் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அம்பேத்கர் கொடுத்திருந்தார் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆதி திராவிட அப்படின்னு வந்த உடனே அம்பேத்கர் வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் வந்து கேட்டிருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்றது வந்து சரியான ஆன்சருங்க. சரி, ஓகே. இது இதோடு இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சுங்க. அடுத்து தொடர்ந்து இதே வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இதே போன்று நம்ம போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான முந்தைய வினாக்களுக்கான விடைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து தொடர்ந்து இதே போல நமது வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்குரிய அந்த வினா விடைகள் மற்றும் பாடப்பகுதிகளும் நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து யோகா யோகா தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுக்குறோங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து இத பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆன்சர் வந்து சொல்லிடலாங்க. ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட்.